ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் பார்த்த எல்லாருமே இதுக்கு எதுக்குடா ஒரு எபிசோட் அப்படிங்கிற அளவுக்கு தான் மொக்கையா இன்னைக்கான எபிசோட் இருந்துச்சு. அதே நேரத்துல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுக்கு நடுவுல இருந்த கோடை தூக்கிட்டாங்க. இனிதான் ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நாள் என்னதான் தப்பு பண்ணாலும் எல்லாரும் யாராவது ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்கள் அணியை பொறுத்தளவுல ஒட்டு மொத்தமா முத்துக்குமரன் பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே பெண்களை பொறுத்தளவுல ஜெயிச்சா திறமைன்னு சொல்றதா இருக்கட்டும், தோத்தா ஆண்களோட அட்டூழியம் ஆணாதிக்கம் நடக்குது, பெண்களை இழிவா பாக்குறாங்க, ஆண்கள்னாலே ஈகோ அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க உமன்காரரை தூக்குனாங்க. ஏன் எதுவும் நடக்காது, வாங்க மோதி பாப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஆட்டம் சுவாரஸ்யமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, இப்படி கோட்டை பிரிச்ச உடனே முத்துக்குமரன் துள்ளி குதிக்கிறான், இனி பாருங்கடா என்னோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துல இந்த செய்தி தெரிஞ்ச உடனே விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட மூஞ்சும் தொங்கி போச்சு. இவனுக்கு தான் தனிப்பட்ட முறையில் எதுவுமே பண்ண முடியாதுலங்க. அடுத்தவனை குறை சொல்றதுக்காக மட்டும்தானே இந்த டப்பா அருண் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கான். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விஜய் சேதுபதி வந்த உடனே 100 நாள் பயணத்துல இது 50வது எபிசோட். இனியாவது ஆட்டத்தை சுவாரஸ்யமாக்கணும், வாங்க நம்ம செல்லங்களை போய் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி வர்றாரு. வந்த உடனே ராணவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற சொல்றாங்க. ராணவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றாரு. விஷால் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேருமே 50வது நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பாட்டெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதாவது 100 நாள் பயணத்துல வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டுருக்கீங்க, அதுல யாரோட ஆட்டம் எத்தனை நாள்ல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ஒரு மைல்கல் மாதிரியே ஒரு பேட்ஜையும் கொடுக்குறாரு. அதுல யாரோட ஆட்டம் எத்தனை நாள்ல முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எழுதி கொடுக்கணும். இதுல சில பேர் கொடுத்ததை மட்டும் பார்க்கலாங்க. அதாவது மஞ்சளியை பொறுத்தளவுல சவுண்டுக்கு கொடுக்குறாங்க. 14வது நாள்லயே சவுண்டோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா சவுண்டோட ஆட்டம் முடியவே இல்லமா, வாரம் வாரம் ஒவ்வொரு ஆட்டத்தை சவுண்ட் ஆடிக்கிட்டு இருக்காங்க, எது உண்மையான சவுண்ட் அப்படிங்கறது தான் தெரியாம இருக்குது. அதே நேரத்துல அன்ஷிதாவுக்கு 3 பேர் கொடுக்கறாங்க. அதுலயும் குறிப்பா முத்துக்குமரனை பொறுத்தளவுல, ஏமா நீ சம்பந்திக்காக சண்டை போட்டல, அதுக்கப்புறமா நீ எங்க இருக்கனே தெரியல, அந்த 14வது நாளோடய உன்னோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படிமே கொடுக்கறாரு. அதே மாதிரி ஜெஃப்ரி ஆனந்திக்கு கொடுத்தது ரொம்பவே தரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமா ஆனந்தி தான் மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதோட ஆனந்தியோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிமே கொடுத்தாரு. உண்மையாவே சிறப்பான கணிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுல இருந்தே ஆனந்தி ரொம்பவே அமைதியா தான் இருக்கிறாங்க. இந்த தற்குறி அருணை பொறுத்தளவுல மஞ்சரி கேப்டனோட அவங்களோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது எப்படிதான் முடிஞ்சு, மஞ்சரி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சிருக்குது, இனிதான் அவங்களோட ஆட்டமே தெரிய போகுது. அதே மாதிரியே நிறைய பேர் ரஞ்சித்துக்கு ஆட்டம் முடிஞ்சிருச்சு, அவரை பொறுத்தளவுல எதுவுமே பண்ணல அப்படிங்கறத சொன்னாங்க. நம்மளுமே தொடர்ந்து அதை தானே சொல்லிட்டு இருக்கோம். இவரெல்லாம் எதுக்காகடா 50 நாள் வரை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறத நம்மளோட கேள்வியாவே இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரியே தர்ஷிகாவோட ஆட்டமும் முடிஞ்சு போச்சு, அவங்க பெருசா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி எல்லாருமே தர்ஷிகா எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றதுனால தானே தர்ஷிகாவை பொறுத்தளவுல தம்பி கூட காதல் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட வேற ஒண்ணு சேர்த்துட்டாங்க, நிறைய காஜி சீன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், கால கொடுமை பார்த்துதான் ஆகணும். ஆனா இந்த டாஸ்க்ல கூட ஜாக்லின் விஷால் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி காரி துப்பிக்கிறாங்க. விஷாலை பொறுத்தளவுல ஜாக்லின் முதல் வாரத்துல மட்டும்தான் நீ தனித்தன்மையா தெரிஞ்ச, அந்த முதல் வாரத்தோட உன்னோட கேம் முடிஞ்சு போச்சு அப்படிங்க அவங்க சொல்றாங்க. ஜாக்லின் பொறுத்தளவுல விஷால் நீ என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற போர்வையில உட்கார்ந்து இருக்க, உன்னோட கேம் 25 நாள்லயே முடிஞ்சு போச்சு, இப்போ உன்னோட காமெடி எல்லாம் செல்லுபடி ஆகல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினும் தரமான பதிலடி கொடுக்கறாங்க. விஷாலுக்குமே அவரோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் இந்த காதல் கண்டென்ட் இப்படி எல்லாருமே மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறாங்க. ஆனா யாருமே முத்துக்குமரனுக்கு கொடுக்கல. முத்துக்குமரன் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கேம் ஆடிக்கிட்டு தான் இருக்காரு. அவரை என்ன காரணம் சொல்லி எவன் கொடுக்க முடியும்? கொடுக்கவே இல்ல. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஆட்டம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி மைல்கல் வாங்கினவங்க எல்லாம் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. முதல்ல ஜாக்லின் சொல்றாங்க, சார் எப்பவுமே ஒரே மாதிரி எல்லாம் இருக்க முடியாது சார், என்ன பொறுத்தளவுல எல்லாத்துக்கும் சண்டை போட மாட்டேன், எனக்கு எது நியாயம்னு படுதோ அதுக்கான கேள்விகளை நான் கண்டிப்பா கேட்பேன். விஷால் கத்த மாட்டாரு அப்படிங்கறதுக்காக நானும் கத்தாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் நியாயத்துக்கு குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. அடுத்ததா அன்ஷிதா வர்றாங்க. அன்ஷிதா பொறுத்தளவுல, சார் முத்துக்குமரன் கொடுத்ததெல்லாம் ஓகே சார், மத்தவங்க கொடுத்ததெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்ததா ரஞ்சித் பொறுத்தளவுல நான் இனி சிறப்பா விளையாட போறேன் அப்படிங்கிற சொல்றாரு. நீங்க சிறப்பா விளையாண்டு கிளிக்கிறதெல்லாம் நாங்க பாத்துட்டு தான் இருக்கிறோம், எப்படி புறம் பேசுறது மட்டும்தான் நீங்க சிறப்பா விளையாடுறது. அடுத்ததா தர்ஷிகா வர்றாங்க. தர்ஷிகாவை பொறுத்தளவுல, சார் என்னோட கிராஃப் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அது என்னோட நாள் இல்ல, என்னோட நாள் வரும்போது நான் வேற லெவல்ல விளையாடுவேன் அப்படிங்கிற சொல்றாங்க. இனி உன்னோட நாள் தானமா, என்னாலுமே நைட்டு 4 மணி வரை கூட உட்கார்ந்து கதை அடிக்கலாம்,
கடைசியா விஷால் வர்றாரு. விஷால பொறுத்தளவுல சார் நான் என்டர்டைன்மெண்ட் பின்னாடியே ஒளிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு மத்தவங்கள மாதிரி கத்திலாம் சண்டை போட வராது, இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்பா நீ எப்படி அப்படிங்கிறது மத்தவங்க பின்னாடி நீ பேசுற பாத்தியா, அதை வச்சே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்னமோ அப்பளுக்கு இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லவன் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க பாரு, அந்த முகத்திரை கூடிய சீக்கிரமே கிழிஞ்சிரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நீங்க சும்மா இதுதான் நானு, இதுதான் என்னோட கேம் அப்படிங்கிற மாதிரி உருட்டெல்லாம் தேவை கிடையாது, இனியாவது கேம் ஒழுங்கா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு. கொடுத்துட்டு இந்த விஷால காப்பாத்துறாரு. நமக்கெல்லாம் செம காண்டுங்க, மக்கள் ஓட்டுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டீங்க, மக்களுக்கே மரியாதை கொடுக்க மாட்டீங்க. இந்த விஷால பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தேவையில்லாத அநாகரிகமான பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பெண்களை இழிவா பேசுறான், பாடி ஷேமிங் பண்றான், மாக் பண்றான், அடுத்தவங்க சாப்பாடை திருடி திங்குறான். இது எதையுமே கேட்காம இவனை போய் முதல்ல காப்பாத்துறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. இப்படி விஷால காப்பாத்தினதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல ஒரு பிரேக் எடுக்கிறாரு. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து அன்ஷிதா மத்தவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே செய்யாத, சுனிதா வெளியே போனதுக்கு அப்புறமா தான் நீ கேமே ஸ்டார்ட் பண்ணிருக்க, நீ உன்னோட கேம் ஆடிக்கிட்டு தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்றாங்க. அதாவது முத்துக்குமரனுக்கு எதிராக அன்ஷிதாவை தூண்டி விடுறாங்களாம். அந்த இடத்துல அன்ஷிதா ஒண்ணுதான் சொல்றாங்க, முத்துக்குமரன் சொன்னதை நான் ஏத்துக்குவேன், வேற எவன் சொன்னதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அடுத்ததா சௌந்தர்யா, ஜாக்லின், ஆனந்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எல்லாம் 2 வாரம் கேம் ஆடவே இல்ல, மஞ்சரியை பொறுத்தளவுல 2 வாரத்தோட என்னோட கேம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமாங்க அதுதானே உண்மை, அந்த 2 வாரம் ரொம்பவே இன்னசென்டா தானே சௌந்தர்யா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா இன்னொரு சொர்ணாக்கா அப்படிங்கறதே நமக்கு 3ஆவது வாரத்துக்கு மேலதான் தெரிய வரும். அப்படி இருக்கும்போது மஞ்சரியோட புரிதல் சரியில்லை அப்படின்னு சௌந்தர்யா சொன்னது நியாயமான கருத்து. அதே மாதிரியே தர்ஷியா பவித்ரா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல எதுக்கு எடுத்தாலும் சத்யா வந்து என்னையே குத்திட்டு இருக்காரு, இவர் என்னதான் கிழிச்சாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அவன் இவன் தான் பேசிட்டு இருக்காங்க தர்ஷிகா. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வராரு. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப பெரிய ஒரு காமெடி பண்ணாரு. அதாவது இவ்வளவு நேரம் போட்டியாளர்கள் கிட்ட நம்ம ரொம்பவே சீரியஸா பேசிட்டோம், அவங்களுமே சீரியஸ் ஆயிட்டாங்க, இன்னும் சீரியஸா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் 500 ஆடியன்ஸ பொறுத்தளவுல கை தட்டிட்டு இருக்காங்க. எப்பா நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோமேப்பா, சீரியஸா எதுவுமே பேசலையப்பா. உண்மையாவேங்க இவர் இப்படி பேசும்போது கை தட்டலாம் வரும்போது நம்ம தான் சரியா பார்க்கலையோ, சீரியஸா எதுவும் நடந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி நானே 2-3 நாட்டி யோசிச்சேன். நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மகளுக்காக வக்கீலா மாறுறாரு விஜய் சேதுபதி. வேற ஒண்ணும் இல்ல, ஷாப்பிங் டாஸ்க்ல பெண்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்ச தொகையை விட அதிகமா பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, அதனால பொருட்கள் எதுவுமே வராம இருந்திருக்கும். பெண்கள் எல்லாருமே சாச்சனாவை டார்கெட் பண்ணிருப்பாங்க, சாச்சனா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அது எப்படிடா என் பொண்ணை நீங்க எல்லாருமே குறை சொல்லலாம், ஏன் முன்னாடி சொல்லுங்களா அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவுக்காக பேச வர்றாரு. இதுல பல பேர் வந்து இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரியும், சாச்சனாவுக்கு சொம்பு தூக்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. உண்மையாவே இதுவும் பேச வேண்டிய ஒரு விஷயம் தான், மறுக்கிறதுக்கே இல்ல. தப்பு மத்த 2 பேர் மேல இருக்கும்போது பிக் பாஸ் வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சாச்சனா மேல பழி போட்டது தவறான விஷயம் தான். இத பத்தி ஒரு ஹோஸ்டா கண்டிப்பா கேள்வி கேட்கணும். அதே நேரத்துல இதை விட பெரிய தவறுகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு, அது எதையுமே கண்டிக்காம சாச்சனா அழுதா மட்டும் அதுக்காக விசாரணை பண்றது படு கேவலமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல முதல்ல ஜாக்லின், சாச்சனா, அன்ஷிதா இந்த 3 பேர்கிட்டயுமே விசாரிக்கிறாரு. இதுல 3 பேருமே முதல்ல உண்மையை சொல்லிடுறாங்க. அதாவது எல்லாருமே 3000 ரூபாய்க்கு பொருட்களை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானா இருந்துச்சு. இருந்தாலும் பிக் பாஸ் பொறுத்தளவுல டைம் லிமிட் இல்லைன்னு சொன்ன உடனே நாங்க இஷ்டத்துக்கு மேய தொடங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி நேரத்துல ஜாக்லின் தான் தேவையில்லாத நிறைய பொருட்களை எடுத்து போட்டது, அதற்கான நிறையவே குறும்படங்களும் வந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல யாரையும் தனிப்பட்ட முறையில விஜய் சேதுபதி கண்டிக்கவே இல்ல. பொதுவா எல்லார்ட்டையும் கேட்கிறாரு, குறிப்பா சௌந்தர்யாட்ட கேட்கிறாரு, எதுக்காக சௌந்தர்யா மேல பிளேம் பண்ணீங்க அப்படிங்கிற கேட்கிறாரு. சௌந்தர்யா பொறுத்தளவு அவங்களும் ஓப்பனா தான் சொல்றாங்க. அதாவது முதல் வாரம் போகும்போது 2 பாட்டில் ஜாம் எடுத்தா, அப்படின்னா இந்த வாரம் அவ தான் அதிகப்படியான ஜாம் எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன், அதனால நான் கண்டிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அந்த இடத்துல சாச்சனா தான் சௌந்தர்யாவை மாட்டி விடுறது. அதாவது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எப்பவுமே என்ன அடம் பிடிக்கிறேன், ஆர்வ கோளாறு அப்படிங்கிற மாதிரி அவங்களே நினைச்சிருக்காங்க. அதை வச்சே என்ன இந்த விஷயத்திலையும் பிளேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சொல்லிருப்பாங்க. இதை வச்சுதான் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எந்த விஷயமும் தெரியாம யார் மேலையும் பழிய போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதே மாதிரி மஞ்சரியும் மாட்டி விடுறாங்க. அதாவது இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதே மஞ்சரி தான். அவங்கள பொறுத்தளவுல சாச்சனா விட பெட்டர் பிளேயர் இருக்கும்போது நீங்க எதுக்காக சாச்சனாவை தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாச்சனா கொளுத்தி போடுறாங்க. மஞ்சரியிட்டையும் கேள்விகள் கேட்கப்படுது. மஞ்சரியை பொறுத்தளவுல என்னைக்குமே அவங்களோட தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல சார், அது இல்ல சார், இது இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க.
உண்மையாவே எனக்கு மஞ்சரியை பார்க்கும் போதே இரிட்டேட் ஆகுதுங்க. அவங்களோட தமிழ் நல்லா இருக்குது, ஆனா அந்த தமிழை பயன்படுத்தி மத்தவங்க யாருக்குமே பேச தெரியாது, எனக்கு மட்டும்தான் பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரா பேசுறத பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து, ஏமா மத்தவங்க மேலதான் தப்பு இருக்குது, இது உனக்கு தெரியாம நீ எதுக்காக சாச்சனா மேல பழி போட்ட அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியும் தரமா வச்சு செய்யறாரு. மஞ்சரி வாய் திறக்க முடியாம நின்னுகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லார்ட்டையுமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஜாக்லின் அன்ஷிதா உங்க மேலயும் தப்பு இருக்குல்ல, எல்லாருமே சாச்சனாவை குறை சொல்லும் போது நீங்க எதுக்காக அமைதியா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இதோட இந்த பிரச்சனை முடிக்கிறாரு. அதாவது சாச்சனா மேல மட்டும் தப்பு இல்லப்பா, சாச்சனா வந்து 2190 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கா அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றாரு. சார் அந்த புள்ள 2190 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிச்சு, அதை எதுக்காக நீங்க திருத்தி சொல்றீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது ஓப்பனா சொம்படிக்கீங்க சார், கொஞ்சம் மாத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரியே ஆண்கள் ஷாப்பிங்லயும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, என்ன விஷால் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல விஷால் வந்து, சார் நாங்களுமே யார் யார் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் போனோம், ஆனா தீபக்க பொறுத்தளவுல அதிக தொகைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னோட பொருட்கள் எல்லாம் எடுத்தாரு, அந்த இடத்துல எனக்கு வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்றாரு. உடனே அந்த இடத்துல விஜய் சேதுபதி தரமான செருப்படியை கொடுத்தாரு. அதாவது தீபக் எடுத்தது எல்லாமே தேவையான பொருட்கள் தானே, அதனால தானே நீங்க எல்லாருமே சாப்பிட்டீங்க, அப்படி இருக்கும்போது தீபக்க பாராட்டலாமே அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு செருப்படி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நடந்து முடிஞ்ச ராஜா ராணி டாஸ்க பத்தி பேசுறாரு. அருன்னு அறுக்கிறாரு. ராஜாவும் ராணியும் எதுவுமே பண்ணல அப்படிங்கறத நமக்கு தெரியுமே, இத போட்டியாளர்கள் எல்லாரையும் சொல்ல வைக்கிறாரு. போட்டியாளர்கள் எல்லாருமே ராஜா ராணி இந்த இடத்துல செயல்படவே இல்ல, தளபதியும் ராஜகுருவும் ராஜா ராணிய ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுமேப்பா, நம்ம பார்த்த விஷயம் தானே, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டோம் அப்படின்னா அவர் 2 பேருக்கும் ஒரு அட்வைஸ் தான் கொடுக்கிறாரு. இது ரொம்ப நல்ல வாய்ப்பு, உங்களோட வாய்ப்பை மத்தவங்க தட்டி பறிக்கிறதுக்கு நீங்க தான் விடக்கூடாது, உங்க வாய்ப்பை நீங்க தான் பயன்படுத்தி இருக்கணும், நீங்க பண்ணதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ராணவ் சாச்சனா 2 பேருக்குமே அட்வைஸ் கொடுக்கிறாரு. இதுல ராணவ பொறுத்தவரை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கான், இவனுக்கெல்லாம் புத்தி இருக்குதா என்னன்னே தெரியல, 6 அடி உயரம் வளர்ந்துருக்கான், ஆனா என்ன விஷயம் பேசினாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மை அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. அந்த இடத்துல விஜய் சேதுபதி ராணுவுக்கு தனியாவே ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. எப்பா இப்படியே சுத்த விட்டா எப்படிப்பா, கொஞ்சமாவது பேசுறத புரிஞ்சுக்கிட்டு பதில் பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்து உட்கார வைக்கிறாரு. அதே நேரத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல என்னோட வாய்ப்பை நான் தான் சரியா பயன்படுத்தி இருக்கணும், நான் யாரையும் குறை சொல்றதுக்கு விரும்பல, என் மேலதான் தவறு இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல சாச்சனா ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துலயும் விஜய் சேதுபதி சொன்ன எதையுமே ராணுவ புரிஞ்சுக்கவே இல்ல. அந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவா அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது 5 ஸ்டார் டாஸ்க்ல டூ நத்திங் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட போட்டோவும் இருந்துச்சு, அதுல உன்னோட போட்டோ ராஜா கெட்டப்ல தான் இருந்துச்சு, இதுல இருந்தே உனக்கு புரியலையா, ராஜாவா நீ எதையுமே பண்ணி கிழிக்கல அப்படிங்கறத ஓப்பனாவே ராணுவ கிட்ட சொல்றாரு. இப்படி எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறமா சகுனிகள் அவங்க வேலையை பண்றாங்க. வேற யாருங்க, சத்யா, சிவா, அருண் இந்த 3 பேருமே ராணுவ பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா உன்னை எல்லாருமே ஓவர் ஷேடோ பண்றாங்க, உன்னை விளையாடவில்ல, உன்னோட கேம நீ ஆடு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் தீபக் முத்துக்குமரன் இந்த 2 பேருக்கு எதிராக ராணுவ கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா கொஞ்சம் நேரடியா பேசுங்கடா, எதுக்காகடா பின்னாடியே பேசிட்டு அலையறீங்க, பாக்குறதுக்கே இரிட்டேட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ராஜா ராணி டாஸ்க்ல சகுனி கிளவியா நடிச்சிருந்தாங்கல்ல, அதாவது ராஜகுருவா பவித்ரா நடிச்சிருந்தாங்கல்ல, அதுக்காக பவித்ராவுக்கு ஒரு பாராட்ட கொடுக்கிறாரு விஜய் சேதுபதி. உண்மையாவே அவங்களோட நடிப்பு வேற லெவல், அதே நேரத்துல அவங்களோட கேரக்டர் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, நேத்துக்கான எபிசோட்ல கூட ஜெஃப்ரிய சாச்சனா 100 தடவை தோப்புக்கரணம் போட வச்சதுக்கு விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணிருப்பாரு, பவித்ராவையும் வச்சு செஞ்சாரு. என்னம்மா சாச்சனாவோட இந்த முடிவு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன, அந்த இடத்துல நீ தானே எண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி பவித்ராவையும் கழுவி ஊத்தி இருந்தாரு. அந்த காண்ட்ல இந்த பவித்ரா என்ன சொன்னாங்க, அவனுக்கு பிரச்சனை அப்படின்னா சாச்சனாட்ட பேசிருக்கலாம்ல, வீக்கெண்ட்ல எதுக்கு இதெல்லாம் கொண்டு போறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வக்கனையா பேசியிருந்தாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு பவித்ரா உங்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்குது? முதல் 4 வாரங்கள்ல ஆண்கள் வந்து டாஸ்க் தான் விளையாண்டானுங்க, அந்த டாஸ்க்ல உள்ள பிரச்சனையை நீங்க வீக்கெண்ட்ல கொண்டு போலையா? 3 வீக்கெண்ட் மொத்தமா முத்துக்குமரனை வச்சு பொழக்கலையா விஜய் சேதுபதி? உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியாமா? உண்மையாவே எனக்கெல்லாம் பவித்ராவை சுத்தமா பிடிக்கலங்க. அவங்களுக்குமே கண்டென்ட் எப்படி கொடுக்கறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தான் இப்ப ராணுவ கூட ஒரு காதல் கண்டென்ட்டுக்கு எக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இதை எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா வர விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்பட்ட சௌந்தர்யா, சிவா இவங்களுக்கு நீங்க நடத்தின ரோஸ்டிங் செக்ஷன் வந்து உங்களோட வன்மத்தை கொட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரியே சௌந்தர்யா வந்து ஆண்களை ரோஸ்ட் பண்ணதுமே வன்மத்தை கொட்டுற மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு. சார் ஒஸ்ட் பெர்ஃபார்மரை ரோஸ்ட் பண்ணது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், சௌந்தர்யா பண்ணது எச்ச வேலை,
இதுக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்கணும். என்ன சார் ஹோஸ்ட் பண்றீங்க, இதுக்கு நீங்க ஹோஸ்டா வராமே இருக்கலாமே சார், வீக்கெண்ட் எபிசோடே எங்களுக்கு வேண்டாம், பேசாம லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் போட்டு விடுங்க, எவிக்ஷனை மட்டும் பண்ணுங்க, நீங்க எதுக்கு வந்து தேவையில்லாத அணியெல்லாம் புடிங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு இடையிலேயே 3 தடவை போட்டியாளர்களை காப்பாத்துறாரு. அதாவது முதல்ல விஷால காப்பாத்திட்டாருல, ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனையும் அருணையும் ஒன்னா காப்பாத்துறாரு. என்ன சார் டப்பா அருண் கூட முத்துக்குமரனை காப்பாத்துறீங்களே, முத்துக்குமரனுக்கு இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே, ஓட்டுக்கு மரியாதை கொடுங்க சார், இதுக்கு நீங்க அவனை கடைசியா கூட காப்பாத்திருக்கலாம், இந்த டப்பா கூட காப்பாத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா சௌந்தர்யா இந்த 2 பேரையும் ஒன்னா காப்பாத்துறாரு. 2 பேருமே ஒரே கேட்டகரி தான், செம்மையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா ஜாக்லின் இந்த 2 பேரையும் ஒன்னா காப்பாத்துறாங்க. கடைசியா டேஞ்சர் சோன்ல இருக்கிற 4 பேரையும் ஒன்னா உட்கார வைக்கிறாரு. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரயான், ஆனந்தி, தர்ஷிகா, வர்ஷினி இந்த 4 பேருமே டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. இந்த வாட்டி எவிக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. இந்த வாரம் ராஜா ராணி டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால கார்டன் ஏரியால இந்த 4 பேருமே நிக்கிறாங்க. 4 பேர் முன்னாடியுமே கேடயத்துக்குள்ள வால் இருக்குது. அந்த வாளை உருவி பாருங்க, யார் எவிக்ஷன் அப்படிங்கறது தெரியும் அப்படிங்கிற சொல்றாரு. எல்லாருமே வாளை உருவி பாக்குறாங்க. வர்ஷினி உருவுற வால்ல ரத்தக்கர மாதிரி இருக்குது. அந்த வகையில இந்த வாரம் வர்ஷினி தான் வெளியே போறாங்க அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்றாரு. வர்ஷினியும் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கூட மேடையில போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கான பயண வீடியோ எல்லாமே போட்டு காட்டப்படுது. அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் கிட்ட வர்ஷினி பேசுறாங்க. இந்த இடத்துல முதல்ல ஜாக்லின் தான் பேசுறாங்க. வர்ஷினி உன்னை பொறுத்தளவுல நீ ஓப்பனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிற, அதே மாதிரியே இரு, வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட நட்பை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசுறாங்க. அதே நேரத்துல வர்ஷினியை பொறுத்தளவுல முத்துக்குமரன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கலாய் கிங்னா அது முத்துக்குமரன் தான், மத்தவங்க பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க உங்களோட பேச்சை குறைச்சிக்காதீங்க, உங்களோட பேச்சை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், நீங்க இப்ப ரொம்பவே அடக்கி வாசிக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம், முத்துக்குமரன் எப்பவுமே முத்துக்குமரனா இருங்க அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி சொல்றாங்க. இனிமேல் தான் முத்துக்குமரனோட ஆட்டமே இருக்குது. ஆமாங்க, இப்பதான் கோட்டெல்லாம் அழிச்சாச்சு இல்ல, இனி வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரியே மஞ்சரியை பொறுத்தளவுல வர்ஷினி வந்து ஃபில்டர் இல்லாம பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின், ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ரயான் இந்த 4 பேருமே வர்ஷினிக்காக ஒரு பாட்டுலாம் பாடுறாங்க. அதாவது இவங்க 5 பேருமே ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம், வெளியே வந்ததுக்கு அப்புறமா நட்பை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டுலாம் பாடுறாங்க. அது மட்டும் இல்லங்க, இப்போ இவங்க 4 பேருமே ஒரே ரூம்மேட், வேற லெவல்ல இருக்கும், குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிரும். இப்படி வர்ஷினியோட எவிக்ஷனுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா டிராமா ஆரம்பிப்போம், 50 நாள் ஆச்சு, இன்னுமே மொக்கையா தான் போயிட்டு இருக்குது, அதனால போட்டியாளர்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியால ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. போட்டியாளர்கள் கிட்ட விஜய் சேதுபதி சொல்றாரு அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, திறந்து பாருங்க அப்படிமா சொல்றாரு. திறந்து பார்த்தா சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எழுதப்பட்டிருக்கு. இத படிச்ச உடனே ஐயோ அர்ணவ் மறுபடியும் வர்றானாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி போட்டியாளர்களை கெஸ் பண்ண சொல்றாரு. எல்லாருமே ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு நடுவுல இருக்கிற கோடு இருக்குதான்னு பாருங்க, இவ்வளவு நாள் குரூப்பா விளையாண்டீங்க, இனி சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட தனித்தன்மையை காட்டுங்க, அடிச்சு நொறுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் இப்படி சொன்ன உடனே முத்து செம ஹாப்பிங்க, இனி எந்த கட்டுப்பாடும் இல்லப்பா, நான் என்னோட கேம் ஆடலாம், என்னோட டீமுக்காகலாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட மூஞ்சில அந்த அளவு தெளிவு தெரியுது. அதே நேரத்துல இந்த டபக்கு டப்பா அருண் மூஞ்சுக்கும் ஒரு போக்கஸ் வச்சாங்க, முகம் தொங்கி போச்சு. ஐயோ நம்ம தலையில வேற அந்த அளவு சரக்கு இல்லையே, இவ்வளவு நாள் அடுத்தவன் பின்னாடியே வண்டி ஓட்டிட்டோம், இனி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் அருண் மூஞ்சில தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இப்படி சொன்ன உடனே தீபக்கா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், இவ்வளவு நாள் டீம்னு ஆடிட்டோம், இனி எப்படி விளையாடுறது அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஸ்டோர் ரூம்ல ஒரு பவுல் இருக்குது, எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த பவுலுக்குள்ள நிறையவே சீட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு போட்டியாளர்களும் ஒவ்வொரு சீட்டை எடுக்கிறாங்க. அதுல லெப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்குது. அதாவது லெப்ட் யாருக்கெல்லாம் வந்துச்சோ அவங்க லெப்ட் சைடு ரூம்லயும், ரைட் யாருக்கெல்லாம் வந்துச்சோ ரைட் சைடு ரூம்லயும் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட கான்செப்டா இருக்குது. இப்படி லெப்ட் ரைட்னு வந்தவங்க தான் இனி ஒவ்வொரு வீட்லயும் தங்க போறாங்க. இதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி முத்துக்குமரன் வீட்டுல இல்லப்பா, மஞ்சரி கூட முத்துக்குமரன் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா முத்துவோட கேம் பாதிக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. அதே நேரத்துல ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களோட ஆட்டம் வேற மாதிரி இருக்க போது, ஜெஃப்ரி அவனோட பேரை கெடுத்துட்டு வெளியே வர போறான் அப்படிங்கறது மட்டும் உறுதியாயிருச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ரயான், ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி இவங்க 4 பேருமே ஒரே ரூம் தான். ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியோட மண்டையை கழுவாங்க. சும்மாவே ஜெஃப்ரி பல இடங்கள்ல முத்துக்குமரன், தீபக் இவங்களெல்லாம் கலாச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இனி டைரக்டா கலைப்பாரு, அதனால அவர் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு முடிவு பிக் பாஸ் ரசிகர்களுக்கு செம ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் எல்லாரும் சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருந்தான், குரூப்பிசத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான், பெண்களை பொறுத்தளவுல ஆண்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இனி எதுவுமே பண்ண முடியாது.
அவங்கவங்க ஆட்டத்தை அவங்கவங்க தான் ஆடி ஆகணும். ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி எபிசோடோட கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ராணவுக்கு பிறந்த நாள் சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அன்ஷிதா வந்து ஒரு புட்டு செய்யறாங்க. முத்துக்குமரனை பொறுத்தளவுல 5 ஸ்டார் சாக்லேட்டை அந்த புட்டு மேலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி ராணவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஸ்மைலி போலா எரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சுக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே ஜாலியா இருக்கிறானுங்க. இந்த வாரம் என்னென்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க, அதனால என்னெல்லாம் கலவரங்கள் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல வீட்டுல இருந்த கோட்டை எடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.